ஸோ ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு குட்டி கடி கேம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் நைட் கேமோட பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போனா நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்றைக்கி இந்த கேம்குள்ளே நம்ம இந்த ஹார்டு மோடு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் நார்மலில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஹார்ட் மோடில் மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது. இந்த 1 ஸ்டார் எடுக்க வேண்டியது இருக்குது இல்லை, இந்த 2 ஸ்டார் எடுத்து வச்சு 1 ஸ்டார் விட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ரவுண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிருக்கோம். இதை ஸ்பான் ஆகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா. எனக்கு புதுசாக பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பெட்டு வந்துச்சு. இது சில்வர் இதுன்னு சொல்லிட்டு, அது என்னன்னு தெரில. இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் உட்டன் சொல்லிட்டு ஒரு பெட் இருந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதோட இது கொஞ்சம் டேமேஜ் கூட கொடுக்குறதுங்கிறதுனால இதை நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த டார்க் நைட் கேம், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரும் போடணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஃப்ரீ ஃபயரும் போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஏன்னா அது மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதோட அப்படிப்பட்ட ஒரு மேட்ச், ஒரு டோர்னமெண்ட் நடத்தியிருக்கேன். ஸோ வாண்டட் டீம்ஸ் விசஸ் நூப் கேமிங் எஃப்எஃப்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பாருங்கள். அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கோஸ்ட் மாதிரி ஒன்று வருது பார்த்திங்களா. அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம எங்கே போகிறோங்கிறத பார்த்து நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்மளை அடிச்சிடுது. ஸோ நமக்கு ஹெல்த் இன்ஸ்டண்ட்டாக கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். ஐஸெல்லாம் உதுது எத்தனை சோல் ஏங்கப்பா வருது. கொஸ்ட்டு ஃபினிஷ்டு, நைஸ். ஓகே, 2வது மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். நமக்கு இப்போது லாபியில் போய்ட்டு என்னென்ன கேம் இருக்குங்கிறலாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. நம்ம டக்குன்னு இந்த கேமை முடிக்கணும். அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். லைவ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு ப்ரோ கமெண்ட்டில். பட் ஆனால் பார்த்திங்கன்னா லைவ் போடணுன்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய டிவைஸ் அதுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்கி கைஸ். என்னோடய டிவைஸ் ரொம்ப லேக் ஆகுது. லைவ் போட்டால் அது சரியாக வர்ற மாதிரி தெரியல. அதனால தான் பார்த்திங்கன்னா லைவ் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பப்ளிக் முடிட்டோம் கைஸ். பப்ளிக் முடிஞ்சது லீவில் ஒரு நல்ல டிவைஸாக பார்த்து வாங்கிட்டு உங்களுக்காக லைவ் போடுறேன். என்னடா இது தூக்கி வச்சு நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்குது, உறிஞ்சி எடுக்குது கைஸ். நம்ம ஹெல்த்தை உறிஞ்சி அது எடுத்துக்கிடுது பார்த்திங்களா. பெரிய இதாக தான் இருக்கும் போல. கொஞ்சம் பார்த்தே இருக்கணும். கழுகு, ஜெயிண்ட் கழுகு. கீழே இருக்கும்போது நம்ம ஈஸியாக அடிக்கலாம். இது என்னது இப்படி மாறினாலே கஷ்டம்தான் போங்க. இதுகிட்டேருந்து தப்பிச்சிக்கிட்டே இருக்கணும். நல்ல வேலையாக நம்ம பெட்டும் கொஞ்சம் நமக்கு ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் நல்ல விஷயம். ஜஸ்ட்டு மிஸ் இதில் போய் இதில் 2 இதில் மாட்டிக்கிட்டேன். வந்துட்டியா வா, இந்த இதில் நீ முடிக்காம விட மாட்டேன். வா வா வா, அப்படி இரு, கீழே இரு, அப்படி இரு. ஐயோ, மேலே போய்ட்டு ஒரு 2 செகண்டு தான் கீழே நிற்கி. அதுக்கப்புறம் டக்குன்னு மேலே போய்ட்டு திரும்ப இந்த ஃபார்ம் கொண்டு நம்ம பெட்டு எதை சுடுதுன்னே தெரில. சும்மா அங்கேருந்து மெனக்கிட்டு இங்கே கரெக்டாக அதிலே மாட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் கைஸ், என்னத்தை சொல்ல, நம்ம பெட்டு தன்னைத்தானே தனியாக சுட்டுக்கிட்டு இருக்கு. திரும்ப அதிலே மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதே தூக்கிட்டுறா விட்றா பாடா விட்டியா. அது ஹெல்த்தி ஏற்றிக்கிட்டு கைஸ் பார்த்திங்களா. இந்த ஐஸ் கட்டி வேறு போட்டுக்கிட்டே என்ன ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஐயோ, இது ரொம்ப டஃப்பாலாம் இருக்குது இந்த மேட்ச். ஆமாம், இந்த மேட்ச் நான் தோற்றுருவேன். ஆக்சுவலாக தோற்றுட்டு அடுத்த இன்னொரு ரவுண்டில் தான் இதை அடிப்பேன். ஏன்னா இங்கே பாருங்கள், என்கிட்டேருந்து ஹெல்த் எடுத்து அது எடுத்துக்கிடுது, அது ஹீல் ஆகிக்கிடுது தன்னாலே. திரும்ப இந்த ஃபார்மெட்டாக இதில் தான் இப்போ தோப்பேன். ஆமாம், இதில் தான் இப்போ தோப்பேன். நீங்கள் பாருங்கள், அசிங்கமாக தோப்பேன் கைஸ், அசிங்கமாக இதில் தோப்பேன். அதை பாருங்கள் நீங்களும். எனக்கே மனசு கேட்கல. அங்கே பாருங்கள், காலிலேருந்து ஒரு அடி கரெக்டாக அதில் ஜம்ப் பண்ணி தோற்றேன் பார்த்திங்களா. அதுதான் ஹைலைட்டே. கரெக்டாக நான் சும்மா நின்றுருந்தாலாவது நான் தப்பிச்சிருப்பேன். ஜம்ப் பண்ண பாருங்கள், அது கரெக்டாக என்னையை அடிச்சிட்டு. ஓகே, எல்லாமே நன்மைக்கே என்று சொல்லிட்டு ஆல் இஸ் வெல்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் டக்குன்னு முடிச்சு விடுங்க சில்ற பசங்களை. போடா டே. நாங்களாம் எவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸே அந்த இது கோஸ்ட் வந்துருச்சா. அங்கே பாருங்கள், நம்மளை ஃப்ரீஸ் ஆக்கி விட்டு பாருங்கள் அந்த கோஸ்ட். இதுதான் அந்த கோஸ்ட்டோட பவர். ஏதோ சோல் ஈட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்வாட் கிடச்சிருக்கு. நைஸ். ஃப்ரோஸ்ட் வேம்ப் அதுக்குள்ளே போயிடுச்சே. ஃப்ரோஸ்ட் வேம்ப் வீவன். ஓகே, அண்ட் ஏன் கூட யாராவது ரூம் மேட்ச்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு
அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் யூஐடி நம்பரையும் அனுப்பி வச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் கூட ரூம் மேட்ச் போடுவேன். அண்ட் டோர்னமெண்ட் யாராவது ஜாயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். முடிஞ்ச அதுலேயும் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. திரும்ப இந்த ஃபார்ம் வந்துடுச்சா, நான் தப்பிச்சு போடா அப்பாடா. இந்த வாட்டி கொஞ்சம் நான் பர்ஃபெக்டாக தப்பிச்சு போய்கிட்டுருக்கேன். அதே தான் 3 இது கரெக்டாக, அதே 4 இது சூப்பர். கரெக்டாக அந்த பெட்டு வரவும் அடிச்சுட்டு பார்த்தீங்களா. பரவாயில்ல, பெட்டு இன்றைக்கி தான் ஒரு நல்ல உருப்படியான ஒரு வேலையாக பார்த்துருக்கு. சூப்பர். இந்த பெட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு பேர் வைக்கணும். என்ன பேருன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த பெட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. பறந்து வருது இல்லையா, அந்த பெட்டு தான். அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப இந்த ஃபார்ம்லேருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கேன். நானும் எப்படா வரும்னு பொறுத்துருக்கேன். வா வா வா, உனக்காக தான் வெயிட்டிங். தூக்கிடுச்சியா, போச்சு போ. ஏண்டா உனக்கெலாம் மனசாட்சியே இல்லையாடா, இப்படி அடுத்த ஹெச்பிக்கு அலைதிய, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அந்த கழுகுக்கு? சாவு ஒன்றெல்லாம் சும்மா விட்டு விட, அவ்வளோதான். 5% 1 2 1 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போ சாவு. யார்கிட்டேருந்து யார் ஹிட் பாயிண்ட் எடுக்குது செஞ்சுருவேன். மேக்ஸா ஏதோ ஸ்ட்ரென்த்து அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்டுது. ரூயின் வச்சு நான் வந்து ஸ்ட்ரென்த் அப்கிரேட் பண்ண முடியும். இப்போது லெவல் 2க்கு கொண்டு வந்திருக்கேன். அது மூலிமா எனக்கு அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஏதோ ஒரு ரூயின்லாம் கிடச்சிருக்கு, சோலும் கிடச்சிருக்கு. 21,000 சோல் கிடச்சிருக்கு நமக்கு இப்போது. அன்லாக்டு மாஸ்டரி இப்போ நான் பண்ணலாம், அதுதான் மாஸ்டரின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேவ் பண்ண தேவையில்ல இப்போதைக்கு. எனக்கு இந்த கேம் வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ஸோ நான் இது வந்து பெருசாக விளாட்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா விளாடுவோம், இல்லைன்னா விட்டுருவோம் அந்த கேமை. அடுத்து பார்ட் 2 வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு இல்லை 50 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் அந்த பார்ட் 2 க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு பார்ட் 2 அப்படிலாம் 50 லைக் வர வரைக்கும்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. சீக்கிரமாக பார்ட் 2 போட்டு தொலைடா அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2 போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அந்த ரிவார்டில் என்ன இருக்குது எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ரைட், மேட்ச்குள்ளே போயிடுமா. எக்யூப்மெண்ட்டில் மேஜிக், சரி இதை எக்யூப் பண்ணிட்டு மேட்ச்சுக்குள்ளே போயிடுவோம். என்ன இன்னும் போகாமல் இருக்கேன், இதை அப்கிரேட் பண்ணிடணும். ரைட், இதுக்கு மேலே பண்ண முடியாது. 2000 கேட்கு, நம்மகிட்ட 1500 தான் இருக்குது. இது சேலஞ்சுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நெட்டு தேவைப்படுது, இன்டர்நெட். ஸோ நான் இப்போ இன்டர்நெட் கனெக்ட் இல்லாமல் தான் விளையாடிட்டுருக்கேன். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ். இப்போ 4வது ஸ்டேஜுக்குள்ளே போகலாம். ஓகே, 4வது ஸ்டேஜ் வந்தாச்சு, த பாட்டம்லெஸ் ஸ்வாம்ப். இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஜோம்பிஸாக தான் வருது எல்லாம். ஸோ நமக்கெல்லாம் கை வந்த கலை. ஏன் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் நிறைய ஜோம்பி கேம்ஸ் விளையாடிருக்கேன். அதனால் இதெல்லாம் நமக்கு கை வந்த கலைடா. போங்கடா, யார்கிட்ட ஒரு அடி கூட வாங்காமல் ஆகிட்டு எல்லா அடியும் கொடுத்து வச்சுருக்கேன். இது என்னது பந்து மாதிரி தூக்கி போடுது, ஏன்னா பவுலரா இந்த ஜோம்பி பேர்? சரி, இந்த ஜோம்பிக்கு பேர் வந்து நம்ம பவுலர்னு வச்சுக்கிடுவோம். பந்து தூக்கி போடுது இல்லையா, அதனால். பெட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டேமேஜ் கொடுக்கு. சூப்பர். அந்த பவுலர் வந்துட்டான். எப்படி வந்துட்டு எஸ்கேப் பண்ண பார்த்தல. யாருக்கிட்ட நான்லாம் யாருன்னு நினச்சேன். யூ நோ ஹூ ஆம் ஐ? குட்டி கேட்டி கேமிங்டா, குட்டி கேட்டி கேமிங். போயிட்டு வா, போ. அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா கொசு வருது. கொசு இல்லை, சாரி, அது வந்து தேனி கொடுக்கு இருக்குது பார்த்தீங்களா. தேனிலாம் ஸ்பான் ஆகுது. இப்போது அவெஞ்சர்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்வாடு கிடச்சிருக்கு. இதில் தேனிலாம் வரும் போல இருக்குது. நம்ம குதிச்சு அடிக்க வேண்டியது வரும் போலையா. போச்சா, சூப்பர். இது என்ன மான்ஸ்டரா? இல்லையே, மான்ஸ்டர்னா வரணுமே, மான்ஸ்டர்னு சொல்லிட்டு இல்லை, வேறு நார்மல் இதுதான் போல். ஓகே, இதில் என்ன கொத்தாக ஸ்பான் ஆகுது. எல்லாத்துலேயும் ஒன்று ஸ்பான் ஆகுது. அந்த பவுலரு, அந்த ஜோம்பி, அந்த தேனி எல்லாம் ஒன்று ஸ்பான் ஆகிருக்கு காய்ஸ். கொத்த வந்துச்சு பார்த்தீங்களா எப்படி அந்த பாருங்கள் கொத்துது. அது நம்மளை கிட்ட போனால் மட்டும் கொத்துது. அந்த கிட்ட போனாதானே அடிக்க முடியும், வேறு வழி இல்லையே. என்ன விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இது என்னது இது? கீழே வந்து கொத்துது பாருங்கள் இந்த தேனி. அந்தளவுக்கு உனக்கு தைரியமாயிட்டா?
ஏறுவோம், நீ தனியாக பார்த்துக்கிறேன். போ கிளம்பு. முடிஞ்சிச்சா? அவ்வளோதானா? சிம்பிள் காய்ஸ், ரொம்ப சப்பை, ஈஸியாக முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் த பாட்டம்லெஸ் ஸ்வாம்ப். அதே தான் அந்த சாப்டரோடைய இது. இதில் வந்து ஸ்பான் ஆகுது பார்த்தீங்களா, அந்த தேன் கூட்டிலேருந்து ஸ்பான் ஆகுது ஜோம்பி தேனி, ஜோம்பி வைரஸ் பிடிச்ச தேனி. இது வந்து பவுலர்கிட்ட போய் கரெக்டாக மாட்டிக்கிட்டோம் போங்க. அதாவது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுலர்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிருப்பேன் எல்லா இதுலேருந்து. ஆனால் இப்போ வந்து என்னமோ தெரில, அடுத்தடுத்து வர்ற எல்லா பவுலர்த்தையும் நான் மாட்டிக்கிட்டே இருப்பேன். நீங்களே பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள் வீடியோவை. அடுத்தடுத்து நமக்கு இன்னும் நிறைய ஸ்கில்ஸ்லாம் லாக்கில் இருக்குது. அதுக்கு வந்து லெவலப் பண்ணணும் கேரக்டரை. ஸோ லெவலப் பண்ண தான் நமக்கு வந்து கிடைக்கும் போல. ஐயோ, மாற்றி கொடுத்துட்டேன்னா தெரியாமல் போச்சு போங்க. அதான் நமக்கு வேறு ஹிட் பாயிண்ட்டு கம்மியாகிக்கிட்டே இருக்குது. இந்த பவுலர் பார்த்த வேலை, பவுலர் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. என்னத்தை செய்ய சொல்கிறீங்க போங்க. ஹீல் முட்டுட்டனோ இல்லை வந்துடுச்சு. நம்ம பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். நல்ல டேமேஜும் கொடுக்க, அதே நேரம் நல்ல ஹீலும் பண்ணுது. இங்கே ஒரு தேனி ஸ்பான் ஆடுறது இருக்குது பார்த்தீங்களா, அதை மறந்துட்டேன். இன்னொரு பவுலர் வந்துட்டான், கரெக்டாக அதை மாட்டிக்கிட்டேன். அவன் வேறு குதிச்சு போகிறான். என்ன இது? பவரை போட்டு தாக்கியாச்சுப்போ. தேன் கூட மட்டும் உடச்சா போதும். இந்த தேனியெல்லாம் இது பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த தேன் கூட உடச்சாலே தேனியெல்லாம் தன்னாலே போயிடும் காய்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்தாச்சு. போட்டு தாக்கே. அவ்வளோதான், ஹீல் ஆகிக்கிட்டே இருக்குது நமக்கு. ஸோ நல்ல ஹெல்ப் பண்ணுது பெட்டு. இந்த மேலே வர்ற தேனி தான் நமக்கு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை மட்டும் முடிச்சு வச்சாச்சுன்னா போதும், ஈஸியாக வின் ஆயிடலாம். ஓடு நிற்காம ஓடு. எத்தனை தேனி கொச்சன்னு இருக்கப்பா. பவுலர்ஸ் நிறைய இருக்குது, ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கு. அண்ட் காய்ஸ், இன்னும் நம்ம வீடியோ பார்த்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இத்தனை பண்ணாமல் இருந்ததையும் பண்ணிடுங்க, சரிங்களா? எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நான் சுற்றி அடிக்கிறான்டா. யாருக்கிட்ட? சோல்ஜர் ட்ரெஸரா? வாசிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. ஏதோ ஒன்று வந்திருக்கு, நமக்கு கிடச்சிருக்கு. நைஸ். டக்குன்னு ஸ்பானாகி தொலைய மாட்டேங்குது காய்ஸ். டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு அடுத்தடுத்த பாட்டு போடலான்னு பார்த்தா பாருங்கள், விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஓடியுது. மேலே வேறு தேன் கூட ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரே சுற்றி அடி தான். ஒரு பெட்டு எங்கே அடிக்க? ஒரு புல்லட்டு தான் அவன் மேலே படுது, இன்னொரு புல்லட் எங்கேயோ போகுது. ஒழுங்காக அடிக்க தெரியாத உனக்கு? சாப்பாடெலாம் போட்டு திண்டமாக வளர்த்துட்ருக்கேன் உன்னைய. சரி, இந்த சாணி வேறு எரிஞ்சுக்கிட்டு இந்த பவுலர் படுத்துது என்னைய. சரி, 18 கிறிஸ்டல் வந்திருக்கு. லெவல் 1 கிறிஸ்டல் வந்திருக்கு. 2 ஸ்டார் தான் வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இதை ஸ்டேஜை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். நமக்கு 3 ஸ்டார்லாம் வரணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா டைம் பாஸ்க்காண்டி தான் விளாடுறது. இதையே நான் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்க போகிறது இல்லை. அதனால தான் இந்த பவுலர் தான் எனக்கு ரொம்ப படுத்துது. இதை முடிச்சாச்சுன்னா, ஏன்னா இது மேலே பட்டதும் நமக்கு வந்து ஸ்லோ டவுன் வேறு ஆயிடுது. அது வேறு ஒரு டென்ஷன். அதை மட்டும் இந்த ஸ்டேஜ் முடிச்சாச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா. ஒருவேளை அடுத்த ஸ்டேஜில் இதோட பயங்கரமாக ஏதாவது வந்துச்சுன்னா அதை நான் யோசிக்கலை, பார்த்தீங்களா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன, இந்த அதே மான்ஸ்டர்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா, விடாமல் அடிச்சது இல்லையா, அதிலே கொஞ்சம் பெரிய மான்ஸ்டராக இருக்குது, தெரியுதுங்களா? அது வந்து கீழேருந்து ரோப் மாதிரி ஒன்று வருது, நம்மளை கட்டி போடுது. இதுவே நமக்கு பாதி ஹெல்த்தை குறைச்சி விட்டு அந்தளவுக்கு பெரிய மான்ஸ்டராக தான் இருக்கும் போல். அப்போ ஆனால் நாங்கள் யார் அதோட பெரிய ஸ்லேயர் தான். 4வது ஸ்டேஜுக்கு, 4வது லெவல் இது. ஹீல் சூப்பர், நல்ல ஹீல் பண்ணுது நம்ம பெட்டு. தேனி ஸ்பான் ஆயிருக்கு. மானாவை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். ஏங்கப்பா, சாரி, அது மானா கிடையாது, என்னது சோல். இது என்னது, கீழே என்னமோ இருக்குது, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. முதலையா?
என்னையா அது வந்து நம்மளை கடிக்கி. இப்போ இதையும் நம்ம சமாளிக்கணுமா? சரியா போச்சு போங்க. இந்த இருங்க, அது நம்மளை வந்து கடிக்கி. அது நம்ம எங்கே போகிறோமோ அது பின்னாடியே கீழே வருதியா. இப்போ நான் காணும், அது முடிஞ்ச உடனே காணாமல் போயிடும் போல். இப்போ அந்த வந்துட்டு பார்த்திக்கலாம், நான் எங்கே போகிறேனோ அதே இடத்துக்குலாம் பின்னாடியே வருது. அது வர்றதுக்கு முன்னாடி சின்னதாக பச்சை கலரில் அந்த தண்ணி வந்து தெறிக்கி, அதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அது வருதுங்கிறத. ஓகே, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆகிட்டேருந்து தப்பிக்கணும். ஓகேவா? ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு. நான் குதிச்சிட்டு இருந்ததுனால என்னால் தப்பிக்க முடியல. கீழே இருந்துட்டோம்னா அழகாக தப்பிச்சிருப்பேன். நம்ம ஜெயிச்சதும் அது போயிட்டு பாருங்கள். ரைட், இவன் ஜெயிச்சான், இவனை ஒன்றும் பண்ண முடியாது, போடா நீ நல்லா இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்தாச்சு. இதுலேயும் அந்த முதல்ல வருமா? வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு. போடு அது கரெக்டாக அந்த பவுலர் அடிக்கிட்ட போங்க. என்ன தான் செய்ய சாய், நானும் எவ்வளோ தான் ட்ரைனிங் எடுப்பேன். இது என்ன பச்சை கலரில் சாரி ஒயிலட் கலரில் ஏதோ பந்து வச்சுக்கிட்டு இருக்கு. 3 பந்து தூக்கி போடுதுயா. ஐயோ என்னயா இது. அந்த முதல்ல வந்துட்டு பாருங்க. வா தம்பி, எப்படி இருக்க? உன்ட்டு நான் ஈஸியாக தப்பிச்சிருவேன். இப்போ பார்க்குறியா? வா இப்போ பாரு. என்ன அது நம்மளை அடிக்கவே இல்லை. நான் அதுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது நம்மளை அடித்த மாதிரி தெரிலையே. ஏடா அடப்பாவிகளா, ஒருத்தந்தான்னு சொல்லிட்டு வந்தால் அடுத்து 2 பேர் கிட்டத்தட்ட ஸ்பான் ஆகிட்டாங்க. சாணி எறிதல், பந்து வீசுதல், முதலை தாக்குதல் எல்லாத்துலேயும் இருந்து எப்படி இந்த குட்டி கரடி தப்பிச்சான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தம்ஸு போட்டு ஒரு எமோஜி சென்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க இந்த டைம் வரைக்கும் அப்படிங்கிறத. ஓகே, அந்த சாணி எரிஞ்சிட்டு என்னதான் செய்யதை போங்க. பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது, அசிங்கமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. பச்சை கலரில் என்னமோ ஜொலிக்குது. நான் சாணி நல்லா ஷைனிங்காக இருக்கும் போல். கீழே முதல்ல வந்துடுச்சு. மொதல் ஸ்டேஜில் வரமாட்டேங்கி, செகண்ட் ஸ்டேஜில் இருந்தால் அது வருது. புரியுதுங்களா? எப்படி தப்பிச்சம்பத்தெல்லாட்டேருந்து எப்படி ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் ஓட்டம் தான் அடி வாங்கியிருப்பேன். மேலேருந்து கொசு வேறு ஸ்பான் ஆகிட்டு இருக்குது. சாரி, அது இன்னும் தேன் கூடு வேறு ஸ்பான் ஆகிடுச்சு. இன்னொன்று தேன் கூடு ஸ்பான் ஆகிடுச்சு பாருங்கள். பேசி நட் சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஐயையோ, அந்த கொசு நம்ம பெட்டே முடிச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்களா. இதுக்கு தான் இந்த மாதிரி பெட்டை வைக்கணுங்கிறது. வந்துடுச்சியா இது ஜெயிண்ட். இது நான் தேவையில்லாமல் இப்படி விட்டுட்டேன் பாருங்க. அது ஒரு ரோட் மாதிரி கொண்டு வந்து நம்மளை தாக்குது. கட்டி போட்டு அது நம்மளை அடிக்கி. சாணி ஐயோ, கரெக்டாக அந்த சாணிலே மிதிச்சுட்டான் போங்க. அதுவும் கரெக்டாக தூக்கி போடுதுப்பா. நல்ல அறிவு அதுக்கு. அண்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து பிஆர் ரேங்க் புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபன்னாக வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பிஆர் ரேங்க் புஷ் பண்ணுற மாதிரி போடலாமா, இல்லை ரூம் மேட்ச் போடலாமா, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது சிஎஸ் ரேங்க் அந்த மாதிரி போடலாமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கேன். நம்ம வந்து 15 லெவலில் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் சாணி எறிகிறது இன்னும் போய் தொலைய மாட்டேங்கப்பா. என்னத்தை செய்ய பாருங்கள். 4 இது கொச்ச சுற்றி போட்டு ஒரே அடி தான். சாவுங்க யாருக்கிட்ட. இட்ஸ் மீ ப்ரோ பிளேயர்ரா, போங்கடா. இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த அங்கே வந்துடுச்சு. எப்படி தப்பிச்ச பார்த்தெல்லாம் அடே நான் இங்கே இருக்கேன்டா பைத்தியக்காரா. போடா யாருக்கிட்ட. திரும்ப வரப்போகுதுன்னு நினைக்கேன். காணும் அதை. இது ஸ்டேஜே முடிஞ்சிருச்சு. அதானே பார்த்தேன். தேன் கூட மட்டும் உடச்சா போதும். இல்லை தேனி அழியாமல் இருக்குது. இல்லையே, தேனி அழிஞ்சிடணுமே. எப்படி அழியாமல் இருக்குது? கரெக்டாக அடிக்கிட்ட போங்க. சாவு. அதில் என்னமோ இருக்குடா, அது எடுறா ஃபஸ்ட்டு. சரி இதை முடிச்சுட்டு எடுப்போம். ஐயோ, கரெக்டாக என் மேலேயே தூக்கி போடுதே.
சாவ் போ, செத்து போ. யார்கிட்ட எங்கே வந்து யார்கிட்ட? கொஸ்ட்டு ஃபினிஷ்டு. ஒரு கொஸ்ட் அன்லாக் ஆகிருக்கு. என்னதுன்னு போய் பார்த்துருமா? அர்மோரில் ஏதோ நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. என்னது? இதெல்லாம் வச்சா வேஸ்ட். இந்த 270 264 இதை எக்யூப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேப்பர்னு காட்டுது. ஏன்னு தெரிலையே என்னது இது. சரி, முதல்ல இதெல்லாம் கிளைம் பண்ணிப்போம். பாருங்கள், சோலை பாருங்கள், 5000 சோல் கிடச்சிருக்கு நம்மகிட்ட. இப்போ 59,000 சோல் இருக்குது. நம்ம ஏதாவது பவர் போட்டுடலாம். 2 இருக்கா? ஸோ இதை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் இதுக்கு கூல்டவுனுக்கு இது போட்டுருந்தேன். கூல்டவுன் வந்து கம்மியாகும் இது போட்டால். ஓகே, இதுவும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது தான். ஆனால் இதுக்கு போடுறதுக்கு தான் இப்போ அந்த பாயிண்ட்ஸ் இல்லையே, என்ன பண்ணுறது? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெளியே போய்ட்டு ஸ்வாப் ஸ்கில். இது எப்போ மாறிச்சு இதை நான் பார்க்கல, பார்த்தீங்களா? இது இப்போது எப்படி மாற்றுறது? இது கொடுத்தா வந்துடுமா? வந்துடுச்சு. அதே தான். பேசிவ் ஸ்கில்லாம் கொடுக்குறதுக்கு நம்மகிட்ட பாயிண்ட்ஸே இல்லைப்பா. அது நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன செய்ய போங்க. இது நெட்டு கனெக்ஷனில் இல்லை, அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னன்னு தெரில. ஃப்ளோர் அது நம்ம இன்னொரு வீடியோ போட்டு அந்த பாட்டெலாம் நம்ம அதை முடிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் அடுத்து மான்ஸ்டர் போடு. அது என்ன மான்ஸ்டர் வரப்போகுதுன்னு தெரில. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த மான்ஸ்டர்னால் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நமக்கு இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது இருக்குது. ரைட், இதை அப்கிரேட் போட்டு விட்ற வேண்டியதான். அப்போது போடு 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 போடு. எவ்வளோ வருதோ போடு. அவ்வளோதானா? 3800 தான் இருக்குது. ரைட்டு, ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பெட்டுக்கு அப்கிரேட் போடவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம இப்போ மான்ஸ்டர் போயிட்டு அட்டாக் பண்ணிடலாம். அப்படி என்ன மான்ஸ்டர்னு தான் பார்த்துடலாமே. என்ன, இந்த பாட்டம்லெஸ் ஸ்வாட். இதுலேயும் அந்த சாணி எரிஞ்சு வருவாங்களா? இந்த பவுலர் ஈவோ பவுலர் தான் வராங்க. சாணியில் மிதிச்சுதானே. அவெஞ்சர்ஸ் ஸ்வாட் இன்னொன்று கிடச்சிருக்கு. இது என்னது? ஏம்மா யாருமா நீ கையில் ஈட்டி வச்சுருக்க? ஏய் பாம்பா நீ? ஏதோ இது பார்க்குறதுக்கு நாகினியில் வரும்ல பாம்பு, அது மாதிரி இருக்குதுங்க எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். எனக்கு இது என்னது? ஏதோ தண்ணி மாதிரி வருது. அதில் பட்டால் எனக்கு டேமேஜ் விடுது. எப்படிலாம் குதிக்க பாருங்க. என்ன, நம்மளால தான் நீச்சல் அடிக்க முடியல. ஏன்னா நமக்கு நீச்சல் தெரியாது. பவர்ஸ் எல்லாம் போட்டு வேஸ்ட்டாக ஆக்கிட்டு இருக்கேன். இப்போ யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த பவர்ஸ் எல்லாம். தேவையில்லாமல் போட்டு வேஸ்ட் ஆக்கிட்டேன். தள்ளிருந்து யூஸ் பண்ணிட்டனோ. என்ன பால் மாதிரி என்னத்தையும் உருவாக்குது. அந்த பால் மாதிரி உருவாக்குறது தான் அந்த இது போலன்னு. இந்த மாதிரி ஆளையே கொண்டு நம்மளை தாக்குது. அந்த ஆளாக கரெக்டாக வரும். நம்ம ஜம்ப் பண்ணணும் கைஸ், டார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பவரை நான் தள்ளி போட்டுட்ருக்கேன். தான் எனக்கு ஒரு டென்ஷனாக ஆகுது. போங்க, வா வா வா. எப்படி தப்பிச்சேன் பத்தியா? எப்படி இப்போ வா 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 வா. எப்படி யார்கிட்ட? சாவு. ஐயோ, தப்பிச்சு போயிட்டேன். சாவு. அச்சீவ்மெண்ட் அன்லாக். டிஃபீட் நாகா குயினை. நாகினிக்கு இப்போ நாகான்னு பேர் வச்சுருக்காங்கப்பா. லைட்டாக நேமை சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். அது நாகினி தான். த லிவிங் ஸ்வாம்ப் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அடுத்த ஒரு சாப்டருக்கு வந்தாச்சு நம்ம. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து சீனரி பார்க்குறதுக்கு வந்து ஒரு நைட்டு காடு எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நைட்டு காடு அதே மாதிரி இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் போப்போம். முதலையா இது? ஆமாம், முதல்ல கையில் மந்திரக்கோலை வச்சுட்டு யூஸ் பண்ணுது. ஏதோ நம்ம மேலே தூக்கி போடுது பாருங்கள், பர்பிள் கலரில். பார்க்குறக்கு முதல்ல மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2 காலில் நிற்கப்பா முதலையெல்லாம். இது என்ன கையில் ஏதோ கோடாலி மாதிரி வச்சுருக்கு. இதுதான் மந்திரக்கோள் வச்சுருக்கு. இதை தான் முதல்ல அடிக்கணும். ஏன்னா அது நம்ம ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கும், இது நம்மளோட லாங் ரேஞ்சில் அடிக்கும். பேசி வந்து பார்த்திங்கன்னா தொண்டை தண்ணிலாம் வற்றி போய் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு காய்ஸ். என்னால் முடியல. ஆனாலும் நான் ஓய மாட்டேன். உங்களுக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. இது என்னது? ஏதோ குண்டு மாதிரி இருக்குது, டைம் பாம்பு போல். சரி, அது என்ன பவருங்கிறது அப்புறம் பார்ப்போம். போ.
ஓ அது கிட்ட போனால் வெடிக்கு காய்ஸ். கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்துட்டிங்களா? நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், எங்ககிட்டேவா போங்கடா. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், தள்ளியிருந்தே டாட்ச் பண்ணணும். நம்ம பெட்டு நமக்கு ஹீல் பண்ணிவிட்டு. சூப்பர். ஏன்னா மேலே தொங்குது, என்னது இது? மேலே தொங்கிருந்து ஏதோ லைட்டு மாரி வருது. நான் பாருங்கள், லைட்டு மாதிரி பளிச்சுன்னு கொடுக்கு. இந்த பெட்ரோமாஸ் லைட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தோணுது எனக்கு. ஓகே, அட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சு நம்ம கீழே விழுதி அடித்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லிவிங் ஸ்வாம்ப் இந்த 3. ஓகே. ஓ அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணிச்சு. அந்த இதில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்கில்ஸை பார்த்தீங்களா, இப்போ செயின் போட்டு கட்டின மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் அது. ஆனால் கீழே உள்ளது இப்படி பண்ணால், கீழே உள்ளது நம்மளை அடித்தா நமக்கு வந்து ஹிட் பாயிண்ட் மட்டும் தான் கம்மியாகும். அந்த மேலே தொங்கிட்டு இருக்கிறத அடித்தா தான் நமக்கு வந்து அந்த மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ண முடியாத ஒரு இதுக்கு போயிடுது. ஓகே, இது என்ன உரியுது? நீ உறிஞ்சா நான் வந்துடணும். போடாங்கிட்டு. நான்லாம் எவ்வளோ பெரிய மான்ஸ்டரே சந்திச்சுட்டு வந்தவன், நீலாம் எனக்கு ஒரு ஆளா? என்ன ஸ்பான் ஆகிட்டு எங்கேருந்துடா வரீங்க? நான் பார்த்தீங்களா, செயின் இப்போ கட்டிப்பட்ட மாதிரி வந்துட்டு பாருங்கள் கீழே. அதே தான். மானம் எங்கேருந்து வருது? சாரி, சோல் 16 லெவலில் ரீச் ஆயாச்சு. ஸோ சூப்பர். போடு 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 போடு. முதல்ல இங்கே தான் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். போடு, அவ்வளோதான். அடுத்த ஸ்டேஜுக்கு போ. ஓடு. இது ஸ்பான் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. என்னத்த சொல்ல, டக்குன்னு ஸ்பானாகி தொலை மாட்டேன். இப்போ பாருங்கள், சங்கிலி போட்ட மாதிரி வரும் பாருங்கள். அந்த வந்துட்டா இது கொஞ்சம் நமக்கு டஃப்பு கொடுக்க. இது அடிக்கிறது ஈஸி தான், ஆனால் இதுலேருந்து மாட்டிக்கிட்டோம்னா அடுத்து ஏதாவது பெரிய பாஸுக்கிட்ட வரும்போது அது நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக போயிடும். அப்படியே நைஸ் போல் வராப்பில் முதல்ல. அடுத்த ஸ்டேஜ். ஐயோ, கரெக்டாக மாட்டிக்கிட்டேன்னா அதுலேயே. எப்படி வருது பார்த்தீங்களா? இது மண்ணுக்கு அடியிலேருந்து வருது. சாரி, இதில் தான் மண்ணே கிடையாது. ஏதோ பிரிட்ஜு மாதிரி இருக்குது. பிரிட்ஜு மேலேருந்து சண்டை போட்டுட்ருக்கோம். கீழே தண்ணியாக இருக்குது. இதுகிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்போம்ப்பா. அப்போ நம்ம செயின் வந்துடும். இது என்ன உரியுது நம்மளை? சாவு. யாரை உரியுது? உறிஞ்சனா உன் வாய்க்குள்ளே வந்து அடிப்பண்டா உன்னையே. நம்மளே உரியுதுங்க பாருங்க. இதான அது அப்படியே உறிஞ்சது. இது சாவு. யாருக்கிட்ட எங்கே வந்து அந்த மான்ஸ்டர் வந்துருச்சு. என்ன இப்படி இருக்குது? சரி காய்ஸ், இந்த மான்ஸ்டரோட நம்ம இன்றைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் போயிடுச்சு, அதனால் போதும். என்ன இப்படி இது தூக்கி போடுது பார்த்தீங்களா? அப்போ இதுக்கெலாம் நீ தான் ராஜாவா? ஒன்றே தான்டா ஃபஸ்ட்டு முடிக்கணும். இதெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ வேதனைப்பட்டு, எவ்வளோ துக்கப்பட்டு, துயரப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஒன்றே முடிக்காமல் போகவே மாட்டேன். சாவு. இன்னைக்கு 49% முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம்தான் கைஸ். அந்த இது வேறு ஸ்பானாக்கி விட்டுக்கிட்டு இருக்குது. உரியுது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி உரியுது. சாவு. கத்தி எடுத்து சொருவிட்டேன் வாயிலேயே. இன்னும் 1%. ஐயோ, தூக்கிச்சு விட்டுட்டு போங்க. இது வேறு வருதா? இன்னும் ஒரே ஒரு அடி போதும். அதுக்கு நேராக போய் அவ்வளோதான். முடிச்சு விட்டீங்க போங்க. யாருக்கிட்ட? குட்டி கேரடி கேமிங். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பெல் ஐக்கானி ஆன் பண்ணி, இத்தனை பண்ணி வச்சா தான் அடுத்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நான் என்னோடய வீடியோவுக்கு டக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இத்தனை பண்ணியையும் பண்ணி வச்சுருங்க. நன்றி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.